சித்திரை மாதத்தில் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் சொக்கநாதனுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருமணம் நிகழ்வு நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. ரெண்டாவது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு கள்ளழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. இது அம்பாலை வழிபடுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காலமாக சொல்லுது. இதுக்கு முக்கிய இன்னொரு கருத்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த சித்திரை மாத பௌர்ணமி வழிபாடு எடுக்கும்போது நமக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இந்த 3 சக்தியும் ஒன்றிணைந்து கிடைக்கக்கூடியதாகவும் சொல்கிறாங்க. சித்ரா பௌர்ணமி அன்று கண்டிப்பாக எல்லா சித்தர்மார்களும் கிரிவலம் வருவதாகவும் சொல்லப்படுது. சத்யநாராயண பூஜைன்றது சூரியனும் பெருமாளையும் குறிக்கக்கூடியது சத்யநாராயண பூஜை. இந்த சத்யநாராயண பூஜை எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தேதி அன்று சத்யநாராயண பூஜை பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதம் செய்ய 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 உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும், செல்வ வளம் இருக்கும், 16 செல்வம் கண்டிப்பாக வரும்ன்றது ஒரு கண்கூடான ஒரு உண்மை. 3 அம்மன் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்கும் போது இந்த சித்ரா பௌர்ணமிக்குள்ள திருமணம் நடந்தே தீரும். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ சித்திரை மாதம், சித்திரை மாதம்னு சொன்னாலே எல்லா ஊர்லயுமே திருவிழாக்களுக்கு பேர் போன ஒரு மாதம்னு சொல்லலாம். இப்போ இந்த சித்திரை மாதத்துல ஏன் முதல்ல திருவிழா வைக்கிறாங்க? இந்த சித்திரை மாதத்துக்குடைய சிறப்பு என்ன? சித்திரை மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய மாதமாக சொல்லப்படுது. மேஷத்துல சூரிய பகவான் உச்சம், அதுவும் அஸ்வினி நட்சத்திரம். ஏன்னா இந்த அஸ்வினி தான் நமக்கு 27 நட்சத்திரத்தில் முதன்மையாக சொல்லக்கூடிய நட்சத்திரமும் சொல்லுது. மேஷராசி தான் முதன்மையாக சொல்லக்கூடிய ராசியாகவும் சொல்லப்படுது. அதில் நமக்கு உச்சமாகக்கூடிய சூரிய பகவான் அப்போது இருக்கக்கூடிய எல்லா கடவுளுக்குமே அவ்வளோ ஒரு சக்தி இருக்கக்கூடிய மாதமாகவும் சொல்லுது. ரெண்டாவது, இந்த மாதம் முழுவதுமே நமக்கு வெயில் காலம் தொடங்கி இதிலேருந்து நமக்கு அப்படியே கத்திரி வெயில் அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் முன்னாடியே நம்ம கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு திருவிழாவாக ஆரம்பித்து அவங்களுக்கு குளிர்விக்க காலம், நமக்கு அந்த பருவத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக சொல்லப்படும். இந்த மாதத்துல நிறைய விசேஷங்கள் நமக்கு இருக்கும். அதுலயும் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பங்குனியில தான் அதிகமாக சிவன் கோயிலில் திருவிழா நடக்கும். அதை முடிஞ்சு அடுத்து வரக்கூடியது சித்திரை மாதத்துல மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில் சொக்கநாதனுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் திருமணம் நிகழ்வு நடக்கக்கூடிய காலமாகவும் இருக்கு. ரெண்டாவது, சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு கள்ளழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய காலமாகவும் இருக்கு. அதே மாதிரி சித்திரை மாதத்துல நமக்கு நிறைய முன்னோர்களை வழிபாடக்கூடிய காலம். ஏன்னா இந்த 12 மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை விட சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படக்கூடியதாக இருக்கு. ஏன்னா 12 மாதம் நம்ம வழிபடலைனாலும் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப முக்கியத்துவம். வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த பௌர்ணமியும் வழிபாடு எடுத்துக்கலாம். அதனால சித்திரை மாதத்துல நிறைய விசேஷங்கள் சொல்லப்படுது. இப்போ சித்ரா பௌர்ணமி, இந்த சித்ரா பௌர்ணமிக்கான சிறப்பு என்ன? ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம், அந்த நாள் மட்டுமே திறக்கக்கூடிய கண்ணகி கோயில்லாம் ரொம்ப விசேஷம். ஸோ சித்ரா பௌர்ணமி என்ன விசேஷம்? நமக்கு ஒரு வருடத்துல 12 பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, அந்த பௌர்ணமியை விட சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப அதீத விசேஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இது அம்பாலை வழிபடுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காலமாக சொல்லுது. இதுக்கு முக்கிய இன்னொரு கருத்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சித்திரை மாத பௌர்ணமி வழிபாடு எடுக்கும்போது நமக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இந்த 3 சக்தியும் ஒன்றிணைந்து கிடைக்கக்கூடியதாகவும் சொல்றாங்க. அம்பாளுக்கு நமக்கு வழிபாடு எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. அதனால தான் மதுரையில் இருக்கக்கூடிய கண்ணகி கோயிலும் வருடத்துல ஒரு முறை திறக்கிறதாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு திருவண்ணாமலை திரு அண்ணாமலையிலையும் கிரிவலத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக 12 மாதம் போக முடியாதவங்க இந்த ஒரு நாள் போயிட்டு கிரிவலம் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா சித்தர்களும் அன்னைக்கு கிரிவலம் வருவதாகவும் சொல்லப்படுது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியிலையும் கிரிவலம் சித்தர்கள் வருவாங்க. அதுலேயும் சித்ரா பௌர்ணமி அன்று கண்டிப்பாக எல்லா சித்தர்மார்களும் கிரிவலம் வருவதாகவும் சொல்லப்படுது. அதனால அந்த பௌர்ணமிக்கு ரொம்ப மகத்துவம் ஜாஸ்தியாக சொல்லுது. அதிலும் இந்த வருடம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோட இணைந்து வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அம்பாலை வழிபடக்கூடிய நாள். இந்த 3 அம்பாலை நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி 3மே இணைந்து நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்று வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகள், நம்ம எப்படி ஒரு வழிபாடு நடத்துறது இந்த சித்ரா பௌர்ணமி? முதல்ல சித்ரா பௌர்ணமி அன்று இதுவரைக்கும் யாரும் சத்யநாராயண பூஜை பண்ணலைன்றவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில நீங்க சத்யநாராயண பூஜை பண்ணிக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று காலையில நீங்க
நீராடி முடிச்சுட்டு விரதத்தை எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு சங்கல்பம் வச்சு எடுத்துட்டு அதற்கப்புறம் அன்று முழுவதுமே மௌன விரதமோ இல்லை உண்ணாவிரதமோ உங்களால் முடிஞ்ச உங்கள் உடலுக்கு ஏற்ப என்ன முடியுமோ அந்த விரதம் இருந்துட்டு ஏதாவது ஒரு நியாயமான சங்கல்பம் வச்சுக்கோங்க. இந்த பௌர்ணமி விரதம் இருக்கும்போதே நமக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனால் ஏற்படக்கூடிய நன்மையும் சரி தீமையும் சரி. சிலருக்கு சந்திரன் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சந்திர பகவான் தான் நமக்கு மனோகாரகர் புத்திகாரகர் சொல்லக்கூடியதான் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் நமக்கு நல்லா இல்லை அப்படின்னா நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அமாவாசை பௌர்ணமியில தான் ஒரு சிலருக்கு மனம் மாற்றம்ன்றது இருக்கும். தானாக பேசிப்பாங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் தான் இந்த பௌர்ணமியும் அமாவாசை தேதியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்று முடிஞ்சால் விரதம் இருந்து அந்த மந்திரத்தை சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு மனமாற்றம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அன்றைய தினம் நம்ம காலையிலேருந்து விரதம் இருந்துட்டு சாயந்தரம் ஒரு 9 நெய் தீபம் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு ஒரு தாம்பால் தட்டில் விளக்கில் அந்த 9 நெய் தீபம் ஏற்றிட்டு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேல் சந்திரன் வந்ததுக்கப்புறம் சந்திரனுக்கு அந்த நெய் தீபத்தோட ஆரத்தி காமிச்சு முடிச்சுட்டு கீழே வச்சுட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் திரு அண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போகலாம். முடியாதவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் 108 முறை சுற்றி வாங்க. கொடிமரத்தை மட்டும் சிவன் கோயிலா இல்லை சிவன் கோயிலும் சுற்றலாம், முருகர் கோயிலும் சுற்றலாம், சுற்றி வாங்க. அப்படியும் முடியாதவங்க சென்னையில் இருக்கக்கூடிய திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய வடிவடையம்மனையும் கொடிமரத்தையோட அம்பாலையும் சேர்த்து 108 முறை சுற்றி வரலாம். சுற்றி முடிச்சுட்டு இல்லை எங்களால் அதுக்கும் வசதி இல்லை, நாங்கள் வெளியூரில் இருக்கோம் ஃபாரினில் இருக்கன்றவங்க நீங்கள் சந்திரனை பார்த்து இந்த பிளேட்டில் வச்சு ஆரத்தி காமிச்சு முடிச்சு அதை கீழே வச்சுட்டு 9 முறை சுற்றி வாங்க. அந்த பிளேட்டை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு 10 முறை ஓம் சோமாய நமக ஓம் சோமாய நமகன்னு சொல்லி முடிச்சுட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்குங்க. விரதம் முடிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது தானம் கொடுத்துட்டு அப்புறம் விரதத்தை முடிங்க. தானம்ன்றது என்னென்னா உணவு மட்டும் கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை அறிஞ்சு அவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு உங்கள் விரதத்தை முடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியோட பலன் கிடைக்கும். யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்க, யாருக்காவது சந்திர தசை போயிட்டுருக்கு, எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கு, எனக்கு மனமாற்றம் இருக்குது, மன அழுத்தத்தில் இருக்குன்றவங்க, யாருக்காவது ஏதாவது உடம்பு முடியாதவங்களுக்கு மருந்து வாங்கி தானம் கொடுத்துட்டு உங்கள் விரதத்தை முடிங்க. கண்டிப்பாக இந்த சந்திரதசை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மேம், இப்போ இந்த ஒரு வழிபாடுங்கிற கேள்விக்கு ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க சத்யநாராயண பூஜை அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு விரிவாக தெரியாது சத்யநாராயண பூஜைன்னா என்ன அப்படின்னு. அதை மட்டும் ஒரு சுருக்கமாக சொல்ல முடியும்? சத்யநாராயண பூஜைன்றது சூரியனும் பெருமாளையும் குறிக்கக்கூடியதான் சத்யநாராயண பூஜை. பூஜை பண்ணும்போது குடும்ப ஒற்றுமை இருக்கும், செல்வ வளம் கண்டிப்பாக வரும். இந்த சத்யநாராயண பூஜை எப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி தேதி அன்று சத்யநாராயண பூஜை பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக வீட்டில் சுபிட்சம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க பணம் செல்வம் அப்படின்னா பணம் மட்டுமே குறிக்கக்கூடியதாக நினச்சிட்டு இருக்காங்க. 16 செல்வத்தையும் கொடுக்கறது தான் இந்த சத்யநாராயண பூஜை. இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுறது எப்படின்னா, ஒரு சத்யநாராயண பூஜை ஃபோட்டோ இருந்தால் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே வைக்கலாம், தப்பு கிடையாது. இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அந்த சத்யநாராயண பூஜைக்குன்னு ஒரு கதை இருக்குது, நீங்கள் கூகுளில் போட்டால் வரும். இல்லை புக்குமே விற்கிது, சத்யநாராயண பூஜை கதைன்னு. புக்கை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நெய்வேத்தியமாக 5 நெய்வேத்தியம் கண்டிப்பாக செய்யணும். உங்களால் நெய்வேத்தியம் செய்ய முடியல அப்படின்னா 5 நெய்வேத்தியம் எடுத்துக்கோங்க. முந்திரி, திராட்சை, வாழைப்பழம், இல்லை வெல்லம், பொரிக்கடலை, அவல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 5 நெய்வேத்தியம் எடுத்துட்டு அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு அந்த கதையை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூப ஆராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதம் செய்ய 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 உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும், செல்வ வளம் இருக்கும், 16 செல்வம் கண்டிப்பாக வரும்ன்றது ஒரு கண்கூடான ஒரு உண்மை. இந்த சத்யநாராயண பூஜை இப்படி பண்ணலாம். நாங்கள் வசதியாக இருக்கோம், நல்லா கிராண்டாக பண்ணணுன்றவங்க நம்ம அந்தனியர் இருக்காங்க பார்த்தீங்களா, வாத்தியாருங்க இருக்காங்க. வாத்தியாரை கூப்பிட்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப 3 வாத்தியாரோ இல்லை 5 வாத்தியாரோ கூப்பிட்டு நீங்கள் அது ஒரு ஹோமம் மாதிரி கூட பண்ணலாம். முதல் முறை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாதம் மாதம் நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வருமானம், உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பாக ஒரு மாற்றம்ன்றது இருக்கும். ஏன்னா அந்த சத்யநாராயண பூஜை கதை சொன்னேன் பார்த்தீங்களா, 5 கதை. அந்த 5 கதையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கதையிலுமே ஒவ்வொரு ராஜாவை பற்றியும் ஒவ்வொரு இதை பற்றியும் தான் வரும். அதில் ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். ஒரு கட்ட வியாபாரி நிறைய கட்டை வச்சிருக்காரு. பட் அவர் விற்கணும்னு பார்க்குறாரு, விற்க முடியல. அப்போது ஒரு கோவிலில் சத்யநாராயண பூஜை நடந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இது என்ன பூஜை நடந்துட்டுருக்கு, இது பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த பூஜை பண்ணும்போது இல்லை இந்த பூஜையில் கலந்துக்கும் போதும் நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நடக்கும்ட்டு. அப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, எனக்கு நான் வச்சுருக்க எல்லா விறகும் விற்று போகணும், வித்துடுச்சுன்னா அதில் வர காசை வச்சு நான் பூஜை பண்ணுறேன், இல்லை தானம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறாரு. அதே மாதிரி அவர் அன்னைக்கு பூஜையில் அட்டன் பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு போகிறாரு. எல்லா விறகும் விற்று போயிடுச்சு. இவ்வளோ நாள் விற்காத விறகும் விற்று போயிடுச்சு. அப்போ அந்த சத்யநாராயண பூஜைக்கு எவ்வளோ மகிமை இருக்குன்றது அந்த கதையிலே வரும்.
ஸோ அந்த கதையை கண்டிப்பாக படிக்கணும். கதையை படித்து முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியம் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பாக தானமும் கொடுக்கணும், நீங்களும் உண்ணணும். முக்கியமாக இந்த சத்யநாராயண பூஜைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாதம். இந்த பிரசாதம் வந்து நம்ம படைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பிரசாதம் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும். நம்ம சாப்பிடாம இக்னோர் பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த விரதம் முழுமை ஆகாதுன்றதுக்கான கதை தான் அந்த இது. இந்த சத்யநாராயண பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜை. எல்லாருமே பண்ணலாம், எளிமையாகவும் பண்ணலாம், கிராண்டாகவும் பண்ணலாம். சித்ரா பௌர்ணமி துர்கை வழிபாடு, அம்மன் வழிபாடு. துர்கை வழிபாடு, அம்மன் வழிபாடு. அம்மன் வழிபாடு அதுவும் இந்த வருடம் வரக்கூடியது வெள்ளிக்கிழமையோட வர்றதுனால ரொம்ப விசேஷம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பம்பர் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அம்மன் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு. இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்கும் போது நாம் நினைத்தது அனைத்துமே நடக்கும். பெண்களுக்கு திருமணம் ஆகலை, ஆண்களுக்கு திருமணம் ஆகலைன்றவங்க கண்டிப்பாக இந்த நாள் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே திருமணம் நடந்தே தீரும். இது வந்து பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் அடுத்த சித்ரா பௌர்ணமிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் முடியும். எங்கே இருக்க அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஞ்சூரில் இருக்கக்கூடிய அம்மன். காலையில் நீங்கள் மீஞ்சூர் அம்மனை பார்க்கணும். அதற்கப்புறம் ஒரு 11 மணிக்குள்ளே திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய வடிவுடை அம்மனை பார்க்கணும். அதற்கப்புறம் திருமுல்லவாயில் இருக்கக்கூடிய கொடிவுடை அம்மனை பார்க்கணும். இந்த 3 அம்மனையும் ஒரே நேர்கோட்டு அன்றைய தினத்துக்குள்ள விரதம் இருந்து நீங்கள் பார்த்து வழிபாடு எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கும். இதை நான் வந்து 2010 பண்ணியிருக்கேன். அதற்கான ரிசல்ட்டும் எனக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அதற்கப்புறம் நிறைய பேர்கிட்ட நான் வந்து ஜென்ரலாகவே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த 3 அம்மனையும் ஒரே நேர்கோட்டில் தரிசனம் பண்ண சொல்லுவேன். அதுலேயும் ஸ்பெஷல் இந்த வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரும்போது அது அதீத ஸ்பெஷலே கொடுக்கும். ஏன் இந்த 3 அம்மனுக்கு அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, மீஞ்சூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு கடவுள். அந்த சுயம்பு கடவுள் சிவபெருமான் தனியாக வந்ததுனால அந்த ஊர் ராஜா என்ன பண்ணார், சிவனை மட்டும் தனியாக வைக்க முடியாது, அம்பாலை வைக்கணும்ல. அதனால ஒரு சிற்பியை கூப்பிட்டு அம்பாள் செய்வதற்காக சொல்லியிருக்காரு. அப்போது அந்த சிற்பி ஒரு கல்லை வாங்கி அம்பாலை வந்து செதுக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. அந்த கல்லை எடுத்துகிட்டு போகும்போது அவர் கை தவறி அந்த கல் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. அப்போ அந்த சிற்பி என்ன பண்ணார், என்னுடைய குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில் இருக்க அந்த கோடாலியை எடுத்து அவர் கையை வெட்டிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அங்கேருந்து ஒரு அசிறுதி வருது, ஒரு ஒலி வருது. வந்து என்ன சொல்லுது, இல்லை இது என்னோட திருவிளையாடல் தான், நான் ஒரே கல்லாக ஒரே சக்தியாக ஒரே இடத்துல இருக்க விரும்பலை, அதனால தான் 3 கல்லாக உடஞ்சிருக்கேன். எனக்கு இச்சா சக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியாக 3 இடத்துலையும் 3 தெய்வமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் மீஞ்சூரில் இருக்கக்கூடிய அம்பாலும், திருவெட்டியூரில் இருக்கக்கூடிய அம்பாலும், திருமுல்லவாயில் இருக்கக்கூடிய அம்பாலும் இச்சாசக்தியும் ஞானசக்தியும் கிரியாசக்தியாகவும் இருக்காங்க. ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நம்ம எல்லாருமே அந்த கோவிலில் போய் இந்த 3 பேரையும் ஒரே நாள் தரிசனம் பண்ணும்போது நமக்கு 3 சக்தியும் கிடைக்கும். இப்போ நிறைய விழாக்கள் பற்றி பேசுனீங்க. இப்போ சித்திரை மாதத்தில் இன்னும் ஏதேனும் ஒரு விழா நம்ம குறிப்பிடாமல் இருக்கும்? புத்த பௌர்ணிமான்னு சொல்லுவாங்க. புத்த பௌர்ணிமா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள் தான் புத்த பௌர்ணிமா. இந்த நாளன்று உங்களுடைய எந்த ஊரில் குரு இருந்தாலும், மொபைலில் இருந்தாலும் சரி, நேரில் போக முடிஞ்சாலும் போயிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக குருவோட அருள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், விரதம் இருக்கோம், எது இருந்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச குருமார்கள் கிட்டேயோ கண்ணுக்கு தெரிந்த பெரியவங்க கிட்டேயோ ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயலோ நம்ம இருக்கக்கூடிய விரதமும் நமக்கு முழுமையாகும் சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கு தான் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றே நமக்கு புத்த பூர்ணிமாவும் வருது. முன்னோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி. சித்ரா பௌர்ணமி குறித்து நிறைய விஷயங்கள், அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நிறைய திருவிழாக்கள் பற்றியும் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.